இப்ப தேவனா உண்டானவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அடிப்படையா அவன் வசனங்களை கேட்கிறான். அடிப்படையா அவன் வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறான், வசனங்களுக்கு செவி கொடுக்குறான், காதை கொடுத்து கேட்கிறான். ஆனா தேவனா உண்டாராதவன் கேட்க மாட்டான். கேட்கிற மாதிரி பாவனை இருக்கும், ஆனா கேட்க மாட்டான். கீழ்படுகிற மாதிரி பாவனை இருக்கும், கீழ்படிய மாட்டான். ஒப்பு கொடுக்கிற மாதிரி பாவனை இருக்கும், ஆனா ஒப்பு கொடுக்க மாட்டான். தேவனால் உண்டானவன் கீழ்படிய செய்வான், ஒப்பு கொடுக்க செய்வான், அதுக்கு தன்னை முற்றிலுமாக தாழ்த்த அவன் செய்வான். இது வித்தியாசத்தை அங்க சொல்ற. இரண்டாவது காரியம் சொல்லும்போது, அவன் தேவனுடைய ஆவியில் வழிநடத்தப்படுவான். தேவனுடைய ஆவியிலே மட்டுமே, கடவுள் சொல்லுகிற சத்தியத்திலே, கடவுள் சொல்லுகிற இடத்திலே மாத்திரமே தங்கி இருப்பான். அவன் ஆராதிக்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, அவன் வேலை செய்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, அவன் வாழக்கூடிய சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும், எல்லா பகுதிகளிலும், எல்லா நேரங்களிலும் அவன் கடவுளை மையமாக வைத்து வாழக்கூடியவன் தான் தேவனுடைய வழியிலே, தேவனுடைய ஆவியிலே வழிநடத்தப்படக்கூடிய ஒரு மனிதன்.